வணக்கம். கன்னிராசியில் பிறந்தவர்கள். கன்னிராசியில் பிறந்து 12 லக்னங்களும் இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் சித்திரை 1, 2 பாதங்கள் கொண்டது கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்கள், கன்னிராசியில் சந்திரன் இருப்பவர்கள், லக்னம் 12 லக்னத்தில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால் முதலில் மேஷ லக்னம் கன்னிராசியை பார்ப்போம். மேஷ லக்னத்தில் பிறந்து கன்னிராசியில் பிறந்திருந்தால் மேஷ லக்னத்துக்கு 4 கூடிய சந்திரன் 6ல் இருப்பதால் இவர்களுக்கு சுகபங்கம், வியாதிகள், இல்னஸ், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம். சந்திர திசையில் மட்டும் சற்று அதிகமாக இருக்கும், மற்ற திசைகளில் இருக்காது. இவர்கள் அடிமை தொழில் செய்வார்கள். இவர்களுக்கு அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டு. இவர்களுக்கு நுண்ணறிவும் பட்டறிவும் இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்காலத்தை கணிக்கும் திறமையும் இருக்கும். அதனால் இவர்கள் நன்மையாகவே வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடத்தி கொள்வார்கள். எல்லோருக்கும் நல்லவர்களாக இருப்பார்கள். இவர்களை எந்த திட்டம் போட்டும் சாய்க்க முடியாது. திட்டம் போடுவதிலும் அதை செயலாற்றுவதிலும் வல்லவர்களாக இருப்பார்கள். முரட்டு சுபாவம் இருந்தால் இவர்களுக்கு வெற்றி உண்டு. இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் நிச்சயமாக நன்மை தரும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினம்தோறும் ஜோதிட ரகசியங்களை கேட்டு பயனடையுங்கள். இப்போது ரிஷபலக்னம் கன்னிராசி. ரிஷபலக்னம் கன்னிராசி என்றால் 5ஆம் இடத்தில் சந்திரன் என்பதால் இவருக்கு வாரிசாக பெண் குழந்தை இருக்கும். நல்ல நுண்ணறிவும் திறமையான பட்டப்படிப்பும் படித்திருப்பார்கள். இவர்களுக்கு சாந்தமான குணம் இருக்கும். கவர்ச்சிகரமாக உடை அணிவார்கள். இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் பெருத்த யோகத்தை செய்யும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் பிறந்து கன்னிராசியாக இருப்பவர்கள், லக்னாதிபதியும் புதன், ராசியாதிபதியும் புதன் என்ற கணக்கில் மிக பெரும் அறிவாளிகள். கணக்கு சம்பந்தமான வேலைகளோ, ஆடிட்டிங் சம்பந்தமான வேலைகளோ, பேங்க் என்று சொல்லக்கூடிய வங்கிகள் சம்பந்தப்பட்ட வேலைகளோ, சில சமயம் அரசாங்க வேலைகளோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர் நிச்சயமாக நன்கு படித்திருப்பார்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். மிக்க திறமைசாலிகள். எதையும் சட்டென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொண்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறமை மிக்கவர்கள். இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் சுக்கிர திசையும் ராகு திசையும் நல்ல யோகத்தை தரும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கடகலக்கணம். கடகலக்கணத்தில் பிறந்து கன்னியாராசியாக இருப்பவர்களுக்கு 3ல் சந்திரன் சகோதர வழியிலும் தாயார் வழியிலும் நிச்சயமாக உதவிகள் இருக்கும். லக்னாதிபதியே 3ல் இருப்பதால் தானே தன் கையை ஊன்றி முன்னேறுவார்கள். யாருடைய தயவுமின்றி இவர்களால் முன்னேற முடியும். இவர்களுக்கு நல்ல வசதியும் வாய்ப்பும் தானே அமையும். இவர் நுண்ணறிவும் பட்டறிவும் மற்றும் தலைமை தாங்கும் பண்பும் கலந்தே இருக்கும். இவர்களுக்கு குரு தசையே நன்மை செய்யும். ராகு தசையும் நன்மை செய்யும். புதன் தசையை சற்று நம்பலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கன்னியாலக்கணம். கன்னியாலக்கணம் கன்னியாராசி. ஏகலக்கணம் ஏகராசி என்று கூறுவார்கள். கன்னியாலக்கணத்திலேயே பிறந்து கன்னிராசியாக இருந்தால் மிக்க அதிர்ஷ்டசாலிகள். சற்று குழப்பமான மனது இருந்தாலும், சற்று சஞ்சலங்களும் சந்தேகங்களும் அவ்வப்போது தோன்றினாலும் இவர்கள் பெருத்த யோகத்தை அடைவார்கள். மிக மிக திறமைசாலிகள் என்றே சொல்லலாம். இவர்களுக்கு சனியும் புதனும் சுக்கிரனும் ராகு திசையும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். துலா லக்னம். அடுத்ததாக துலா லக்னத்திற்கு கன்னிராசி. 12ஆம் இடத்தில் சந்திரன். சில வேலைகளை, தொழிலை விட்டு விட்டு செய்வார்கள். இரண்டாவதாக செய்யக்கூடிய தொழில்கள் இவர்களுக்கு நன்மை பயக்கும். 12ஆம் இடத்தில் சந்திரன் என்பதால் நன்றாக தூக்கம் வரும். சிறிது சோம்பேறித்தனமும் இருக்கும். ஆனாலும் கூட தன்னுடைய கவர்ச்சிகரமான திறமையினால், கவர்ச்சிகரமான பேச்சினால் பல வெற்றிகளை குவிப்பார்கள். சந்தேகமின்றி இவர்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விருச்சிக லக்னம்.
விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். பாக்கியாதிபதியே 11 இருப்பதால் தந்தையாரின் சொத்துக்களும் தந்தையாரின் சப்போர்ட்டும் இருக்கும். கடல் கடந்த வாணிபம், கடல் கடந்த வியாபாரம், வெளிநாட்டில் வேலை, இதை போன்ற விஷயங்களால் இவர்கள் பொருள் குவிப்பார்கள். இவர்களுக்கு புதன் திசை நன்றாக இருக்கும், சுக்கிர திசை சுமாராக இருக்கும், ராகு திசை வந்துவிட்டால் மிக பிரமாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக 10ஆம் இடத்து சந்திரன் வெளிநாட்டில் தான் வேலை தருவார், அல்லது வெளிநாட்டில் தான் படிப்பார்கள், அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்ற வியாபாரங்களை வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு நுண்ணறிவு அதிகம். சொல்லொன்று செயலொன்று இல்லாமல் சொன்னதையே செய்யக்கூடிய தனுசு லக்னக்காரர்களுக்கு கன்னிராசி வந்துவிட்டால் கொண்டாட்டம்தான். நன்றி, வணக்கம். மகர லக்னம். மகர லக்னத்தில் பிறந்து கன்னிராசியாக இருந்து விட்டால் சனியும் புதனும் காம்பினேஷன் ஆவதால் நிச்சயமாக புதன் திசையும் சனி திசையும் சுக்கிர திசையும் பெருத்த யோகத்தையே செய்யும். ராகு திசையும் வருவதானால் மிக்க நல்ல பலன்களை தரும். இவர்களுக்கு நிச்சயமாக பெண் குழந்தை பிறக்கும். இவர்களும் வெளிநாட்டு தொடர்புடன் வியாபாரமோ படிப்போ செய்யலாம். நன்றி. அடுத்ததாக கும்பலக்கணம். கும்பலக்கணத்தில் பிறந்து 6 8 இருப்பதால் விபரீத ராஜயோகம் என்று ஒரு யோகம் இந்த கன்னியா ராசியினால் உண்டாகிறது. இவர்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் வரும், திடீரென்று வேலை கிடைக்கும், திடீரென்று திருமணமாகும், திடீரென்று பணக்காரர் ஆவார்கள். இவர்கள் எதுவுமே சடன் என்று நடக்கும், சடனாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் யோகமான திசை. நன்றி, வணக்கம். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னியா ராசியாக வந்தால் காதல் திருமணம் இருக்கலாம், அல்லது சொந்தத்தில் திருமணம் முடியலாம். இவர்கள் கடல் கடந்து நிச்சயம் செல்வார்கள், வியாபாரமே செய்வார்கள். இவர்கள் நுண்ணறிவும் திறமைசாலியும் ஞானமும் கலந்த ஒரு விசித்திரமான பிறவிகள். இவர்களுக்கு நிச்சயமாக விசித்திரமான ஒரு மனைவியும் ஒரு காதல் திருமணமும் பணக்கார வீட்டு பெண்ணாகவோ பணக்கார வீட்டு கணவனாகவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இவர்களுக்கு சனி திசை நன்மை செய்யும், ராகு திசையும் நன்மை செய்யும், மற்ற திசைகள் சுமாராகவே செல்லும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.